டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எண்ணெய் கத்திரிக்காயோட அப்பளம் சேர்த்து சாப்பிட்டா அடி தூள் தான். ஸோ இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்டார்ட் அப்புக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை நடுவில் 4 வட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்குள்ளே மிக்சியில் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி மசாலா வச்சுட்டு எண்ணெயில் சிறிதளவு கடுகு, பூண்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிகப்பாக மாறின பிறகு டொமேட்டோ பேஸ்ட்டு ஒரு 2 டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு ஒரு உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்கின பிறகு கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும். கொதி வரும் பொழுது நம்ம அந்த கத்திரிக்காவை போட்டுட்டு, இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, இதுக்கு மேலே தான் இருக்குது. நம்ம அரைச்சி வச்ச ரெசிபி அதோட கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டா நம்ம ரெசிபி ரெடி.